ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் நெஸ்ட் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பரோட்டா எம்டி சால்னா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக பண்ணிகிட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மைதா மாவு ஒரு 1/2 kg வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் நாகா பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் கொஞ்சம் பாயில் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுல் இல்லைன்னா அதாவது எம்டி கிளாத் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. எம்டி சால்னா ப்ரிப்பேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கசகசா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லவங்கம், அப்புறம் ஒரு நல்ல வெங்காயம் நல்லா பொடிசாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் இருக்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வரவே கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி விட்டுருக்க ஒரு 4 தக்காளி பழத்தை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கட்டும். நல்லா விழுது மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண உடனே கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தப்போ கொஞ்சமாக அந்த தண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அலசி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வரும்போது சால்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அந்த கசகசா, அதுக்கப்புறம் அந்த முந்திரி அந்த பேஸ்ட் நல்லா திக்காக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் லைட்டாக நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டிக்காக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்ல ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பரோட்டா இருந்தால் கூட. 2 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது. ஏன்னா நல்லா கொதிச்சு முடிய போகுது குழம்பு, ஐ மீன் கிரேவி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளோட எம்டி சால்னா. சிக்கன் ரொம்ப சாப்பிடணும் கிரேவிங், அந்த மாதிரி மட்டன் சாப்பிடணும் கிரேவிங் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த எம்டி சால்னா. நெக்ஸ்ட்டு நம்ம அது பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா உப்பி வந்துருச்சு. நல்லா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கை நல்லா பதமாக இருக்கும் அந்த பரோட்டா பண்ண போகிறது. நான் பரோட்டா மாவு நல்லா உருட்டி தேய்க்க நம்ம சப்பாத்தி கல் எடுத்துருந்து நல்லா ஒரு மாதிரி பிளெயினாக வாழைப்பழ சைஸில் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அப்புறம் லைட்டாக அந்த மாதிரி பாலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் ஒரு 6 to 7 ஷேப் எடுத்திருக்கேன். ஐ மீன் அந்த பால் சைஸ் நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த மைதா மாவு பவுடர் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண நல்லா விரிச்சமாக மேலேருந்து கீழே நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு லைட்டாக ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு லைட்டாக ரஃபாக அப்படியே கோடு மாதிரி போட்டுட்டு அப்படியே உருட்டி விட்டுக்கோங்க. நான் அது ஃபஸ்ட் டைம் தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னாலே முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலே கண்டிப்பாக முடியும். அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அப்படியே லைட்டாக அப்படியே பதாமல் அப்படியே உருட்டிக்கோங்க. கர்ச்சீஃப் மாதிரி உருட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப் வரும். அந்த ஃப்ளவர் அப்படியே நீங்கள் அப்படியே அழகா அப்படியே வச்சு அப்படியே லைட்டாக ரோல் பண்ணுங்க. பதட்டமாக அப்படியே ரோல் பண்ணுங்க. ஒரு ஷேப் இப்போ கிடைக்கும். அதை அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓரத்தில். அதை கார்னராக நீங்கள் ஸ்பேஸ் விடாதீங்க. இப்போ லைட்டாக அந்த ரவுண்ட் ஷேப் சென்டர் அப்படியே கிடைக்குது பாருங்கள். அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் சாப்பிடும் போது அப்படியே அந்த ஃபில்லிங் அப்படியே வரும். அப்படியே நீங்கள் லைட்டாக எண்ணெய் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் தவால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பரோட்டா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒரு 4-5 பேர் இருந்தீங்கன்னா ஒரு 12 பரோட்டா இல்லைனா ஒரு 15 பரோட்டா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப சாப்பிட ரொம்ப ஸ்வீட்டாக அண்ட் சாஃப்டாக இருந்தது. சக்கரை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்ல ஒரு ஹோட்டலில் செஞ்ச ஒரு பதம் அப்படியே கிடைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால எனக்கு அவ்வளோவா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கிடைக்கல, நல்லாவே ரஃபாக வந்தது. எனக்கு சொல்லி கொடுத்தது என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவர் வந்து மதுரை சைடுனால நல்லாவே ஹெல்ப் பண்ணார் கொஞ்சமாக. நீங்கள் கண்டிப்பாக சேனலில் பிரீத்தி நெஸ் சேனலில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குக்கிங் வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கவே வேண்டாம். 15-20 மினிட்ஸில் நான் ஈஸியாக சமைச்சிடுவேன். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, ட்வின்ஸ் இருக்காங்க. ஸோ நான் ரொம்பவே குயிக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.